ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமோ, என்ன காரியங்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோமோ, அந்த விண்ணப்பத்துக்கேற்ற பதிலை நம்ம வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் கர்த்தர் சமூகத்தில் அதற்காக ஜெபித்தேன், கர்த்தர் சமூகத்தில் நான் அதற்காக விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் சமூகத்தில் அதற்காக நான் ஆண்டவரிடத்தில் அங்கலாய்த்து என் காரியங்களை தெரிவித்தேன், அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார், எனக்கு அதுக்கு பதில் கொடுத்தார், இந்த ஜெபத்துக்கு நான் பதிலை பார்த்திருக்கிறேன் என்று என்ன செய்ய வேண்டும்? நாம் சொல்லத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்போ ஜெபம் செய்ய வேண்டும். முதல்ல ஜெபத்தை கேட்கிறார். முதல் ஜெபிக்கிறவளா இருக்கணும். ஜெபம் என்றாலே ஏதோ ஆண்டவர் தேவையை நீங்க பூர்த்தி செய்கிறதா நினைக்கிறீங்க? இல்லை. ஜெபத்தின் மூலமாக நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களை நாம் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தி ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். சோத்திரம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ ஜெபிக்கணும். நம்ம தேவைகள் சந்திக்கப்பட, நம்ம தொடர்ந்து வழி நடத்தப்பட, தேவனிடத்திலிருந்து தேவனுடைய கிரியைகள் செயல்கள் நம் வாழ்க்கையில காணப்பட. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஆமென். விண்ணப்பம் செய்வது, ஜெபம் பண்ணுவது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும், பலத்த கிரிகளை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து தேவனுடைய கிரிகளை, செயல்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால ஜெபத்தை அவர் கேட்கிறவர். ஜெபம் கேட்கப்படுகிறது. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் கேட்கப்பட நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஜெபம் கேட்கப்படுவதற்கு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னா, தேவன் சொல்லுகிறபடி நாம் வழி நடந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு தேவன் உடனடியான பதிலை தருகிறார். தேவன் சொல்லுகிறபடி நடந்து, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை கேட்டு, நம்ம வாழ்க்கையில என்ன நம்மை செய்ய சொல்லுகிறார் அப்படின்றத கேட்டு, தேவனுடைய வார்த்தை கேட்டு அவர் சொல்லுகிறபடியே நம்ம வழி நடந்தால், நம்ம சொல்லுகிறபடியே நாம் எல்லாவற்றையும் செய்தால், அவர் சொல்லுகிறபடி, புரியுதா? அப்போ என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஜெபத்துக்கு பதிலை நிச்சயமாக கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப சொல்லுகிறபடி, அவர் சொல்லுகிறபடி நம்ம ஜெபங்கள் இருக்கிறதா? ஜெபங்கள்ல பல விதங்கள் இருக்கு. ஜெபத்துல பல விதங்கள் இருக்கு. சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன? அவர் சொல்றபடி நம்ம கேட்டு செஞ்சு நடந்தோமா, அவர் அந்த ஜெபத்துக்கு பதிலை தருவதற்கு அப்படின்னு விளங்கி கொள்ளணும். ஜெபம் என்றால் பொதுவா எல்லாத்துக்கும் நம்ம நினைக்கிறத, நாமளா செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை கூட தேவனே இந்த ஜெபத்தை கேட்டேன் ஆசீர்வதிங்கன்னு சொல்றோம். ஆனா அந்த ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்க முடியும்? அவர் சொல்லாத ஒரு விஷயத்தை நாம் செய்திருக்கும் போது, இல்லையா? எலியா தீர்க்கதரிசியினுடைய சம்பவத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்த்து அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து செல்லலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் எங்கள் இருதயங்களை மறுபடியும் திருப்பினீர் என்றும், எங்கள் இருதயங்கள் எல்லாம் நீர் மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு, இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். கேட்டருளும் என்றான். புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். இங்கே எலியா ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறார், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் எங்கள் இருதயங்களை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை, என் ஜெபத்தை கேளுன்றான். என் விண்ணப்பத்தை கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது உடனடியாக தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் தருகிறார். அப்போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கியது. ஸ்தோத்திரம். விளங்குதாங்க? உடனே பதில் வருது. நடக்கிற சம்பவம், அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை 400 தீர்க்கதரிசிகளை அழைத்து, ஆகாப் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை அழைத்து, சகல இஸ்ரவேல் ஜனங்களையும் அழைத்து, எலியா அந்த இடத்துல தேவனுக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி 400 தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகள் நிற்கிறாங்க.
இஸ்ரவேலின் ராஜா வந்து அங்க நிக்கிறார். சகல இஸ்ரவேலர் வந்து அங்க நிக்கிறாங்க. ஒரே எலியா, ஒரே தேவ மனிதன், அவர் தேவனுடைய பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி அத்தனை பேருக்கு முன்பாக ஜெபிக்கிறார். கர்த்தர் பதில் தருவார் என்ற முழு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு சொல்லி நின்று அவர்களுக்கு சவால் விட்டு ஜெபிக்கிறார். சோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து இப்ப பதில் வரும் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு நின்று ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்படிப்பட்ட வலிமையுள்ள ஜெபம் பாருங்க. அந்த ஜெபத்துக்கு உடனே பரலோகத்திலிருந்து என்ன செய்தது? அக்கினி இறங்கியது. நீங்க அதுக்கு முன் வசனத்தை நீங்க பார்க்கும்போது 36வது வசனத்துல, அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும். நல்லா கவனிங்க அந்த வசனத்தை பாருங்க. திரும்ப எல்லாரும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும். உங்களுக்கு அந்த வசனத்தை கவனிச்சீங்களான்னு கேட்டேன். எல்லாரும் என்ன சொல்றாரு? இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன். எல்லாரும் சொல்லுங்க, இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும். ஸ்தோத்திரம். ஏன்பா இந்த ஃபேன் எல்லாம் தேவையில்லையா? போட மாட்டீங்களா? யார் சொன்னது வேண்டாம்? ஆள் வந்தோடனே போடுங்க. நானே இறங்கி போய் போட்டுடலாம் போல. ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? எதுக்கு அது சும்மா வச்சிருக்கிறீங்க? ஆள் வந்தோடனே போடுறான்னு சொன்னேன். சும்மா ஆள் இல்லாதப்போ சேர்ல ஃபேன் ஓடி என்ன செய்ய போகுது? சொல்லுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அங்க சொல்றான், என்ன சொல்றான்? உம்முடைய வார்த்தையின்படியே அப்படின்றார். எப்படி? உம்முடைய வார்த்தையின்படியே நான் இங்கே செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்றார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். சொல்றது புரியுதாங்க? அப்போ தேவனுடைய வார்த்தையை தேவன் சொல்லிதான் அந்த காரியத்தை போய் செய்கிறார். அவர் 400 தீர்க்கதரிசிகள் அழைக்கிறாரு. எல்லாரும் வாங்க, எல்லாரையும் கூப்பிட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. ராஜாவை போய் கூப்பிடுன்றாரு. ராஜாவை அழைக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. இப்போ நீ சொல்ல அவர்களுக்கு முன்பாக தேவன் அக்கினியினாலே இந்த பலிபீடத்துக்கு பதில் தருவார், நானே தேவன் என்று அவர்களுக்கு விளங்க பண்ணுவேன், நீ போய் இதை செய்ய அப்படின்றார். அவர்கிட்ட முன்னாடி இதை போய் நான் தேவன் என்பதை விளங்க பண்ணுன்றார். அப்போ இதெல்லாம் அவர் அந்த தேவன் சொன்னதுனாலதான் அவர்களை போய் அழைத்து அங்க பலிபீடத்தை கட்டி, ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையின்படி இதெல்லாம் செய்த என்பதை நீர் இன்றைக்கு விளங்க பண்ணும், என்னை கேட்டருளும் என்று அவர் சொன்ன வேலையை செய்துட்டு அந்த காரியங்களை முடித்து விட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஜெபத்துக்கு அக்கினினாலே தேவன் உடனே பதில் தருகிறார். அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். அந்த ஜெபத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். அந்த ஜெபத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையில தேவன் ஒரு காரியங்களை சொல்லி உங்களை தேவன் வழிநடத்தி இருப்பார் என்று சொன்னால், ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குன்னா தேவன் சொல்லி நம்ம குடும்ப வாழ்க்கையில இணைந்திருப்போம் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையை குடும்பத்தை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் குடும்ப வாழ்க்கையை உம் வார்த்தையின்படியே நான் என்ன செய்தேன், என் குடும்ப வாழ்க்கையை இணைத்தேன், செய்தேன், நடத்தினேன், நீர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்படிங்கும் போது தேவன் சொல்லி செய்திருந்தா அந்த வீட்டை, அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஜெபம் பண்ணி கேட்டு, ஆண்டவரே இந்த தொழிலை தொடங்கலாமா வேண்டாமா, இது செய்யலாமா, என்ன பண்ணலான்னு கேட்டு. சில பேரெல்லாம் இஷ்டத்துக்கு செய்கிறாங்க, அதெல்லாம் வேற, அவங்க திறமையில செஞ்சு முன்னேறுகிறவர்களாம் உண்டு. நான் ஆசீர்வாதங்கள் உண்டாவதற்கான காரியங்களை சொல்லி வருகிறேன். அப்போ அங்கே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா
ஒரு தொழில் தொடங்குறோம், ஒரு வேலை தொடங்குறோம் அப்படின்னா அந்த ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் அனுமதிச்சா ஒரு வேலையை செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கலைன்னா விட்டுறணும். ஆண்டவர் அனுமதிச்சு ஒரு தொழிலை நாம் தொடங்குவோம் என்று சொன்னால் அந்த தொழிலை நாம் தொடங்கின பின்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி என்ன செய்தேன், சத்தமா சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படியே இந்த தொழிலை நான் ஜெபத்தோடு தொடங்கி இருக்கிறேன், இந்த தொழிலை நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னா கர்த்தர் அதை அங்கீகரித்து அந்த தொழிலை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு வீடு நம்ம மாறுகிறோம் அப்படின்னா அது கூட ஆண்டவரிடத்துல கேட்டு நம்ம மாறணும். ஒரு வீடு நம்ம வாங்குறோம்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த வீட்டை வாங்க வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரிடத்துல சில முக்கியமான காரியங்கள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தரிடத்துல விசாரித்து கர்த்தர் சொல்லி கர்த்தர் நடத்தி கர்த்தருடைய நடத்துதல் உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும். அப்ப இன்னைக்கு அநேகருடைய காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படி செய்யறாங்களா அப்படின்னா இன்றைக்கு 100% விசுவாசிகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதில்லை. தேவனுடைய சித்தத்தை எல்லாம் இன்றைக்கு தேவனுடைய நடத்துதல் எல்லாம் அறிந்து தேவ வார்த்தைக்கு காத்திருந்து ஒரு தொழிலையோ ஒரு குடும்ப வாழ்க்கையோ ஒரு வீடு மாற்றுகிற காரியங்களோ நம்ம வாழ்க்கையின் முக்கிய சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களையும் ஆண்டவரிடத்துல கேட்டு ஆண்டவருடைய நடத்தல காத்திருந்து கர்த்தர் சொல்லி அநேகர் செய்வதில்லை. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, நாமளாக ஏற்படுத்தி கொண்ட எந்த விஷயத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனால உண்டான காரியமாயிருந்தால், தேவனால ஏற்படுத்தப்பட்ட விஷயமா இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் உரிமையோடு நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே இரக்கமாய் உம்முடைய வார்த்தையின்படி நடத்தின்படி தானே செய்த. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யாக்கோபு ஜெபிக்கிறார். அவர் தனியாய் படுத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து லாபானுடைய வீட்டுக்கு போ அப்படின்றார். எங்கே? அவன் தொழிலை தேடி போகிறான், திருமண வாழ்க்கையை தேடி போகிறான், அடுத்த எதிர்காலத்தை தேடி போகிறான். ஆண்டவர் தான் போக சொல்றாங்க. இப்போ அங்க இருந்துட்டான், 20 வருஷம் இருந்துட்டான். இப்ப திரும்ப சொல்றாரு, நீ எழுந்து திரும்பி என்ன செய், உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு இப்ப திரும்பி போ அப்படின்றார். நான் உனக்கு தரிசனமான இடத்துக்கு திரும்பி போன்றார். இப்ப யாக்கோப் அங்கிருந்து என்ன செய்கிறாரு, எழும்பி திரும்பி வருகிறார். வரும்போது ஒரு பக்கம் லாபான் துரத்துறான், இன்னொரு பக்கம் ஏசா துரத்துறான். ஒரு என்ன செய்யறது, ஒரு மந்தையை வைத்து கொண்டு ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையில் அவர் காணப்படுகிறார். அப்ப சொல்லுகிறார் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீர் சொன்னபடிதான் நான் எழுந்து போன. முதல்ல இப்ப நீங்க சொன்னபடிதான் எழும்பி நான் திரும்பி புறப்பட்டு வந்திருக்கிறேன். அதனால எல்லா தீமைக்கும் விலக்கி என்னை தயவாய் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த போது தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எனக்கு ஏற்படுத்த இந்த குடும்ப வாழ்க்கை, எனக்கு உண்டான இந்த தொழில், எனக்கு உண்டான இந்த பெருக்கத்திலே கர்த்தாவே தீமை வந்து இதை அழித்து விடாதபடி என்னை ஆசீர்வதித்தருள்னு கேட்டான். கர்த்தர் என்ன செய்தார், நானாடா உன்னை லாபான் வீட்டுக்கு போக சொன்னேன், நானா உன்னை திரும்பி வர சொன்னேன்னு ஆண்டவர் என்ன செய்திருப்பார், நாட்டி கேட்டிருப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்றது விளங்குதாங்க. அப்போ ஜெபத்தோடு அவர் அந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லி தேவன் வழிநடத்தலோடு செய்கிறார். இன்னைக்கு விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நடத்துதலின்படி எல்லாவற்றையும் செய்கிறீர்களா? முக்கியமான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நடத்தல் இருந்ததா? ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாரா? கர்த்தர் பேசினாரா? தேவன் அனுமதித்தாரா? ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். நீங்க ஒரு எடுக்கிறோம், ஒரு வேலைக்காரி எடுக்கிறோம், ஒரு தொழில் மாறுகிறோம், ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுகிறோம். சில பேர் பாருங்க, நல்ல ஒரு வேலை இருக்கும், அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த வேலைக்கு போயிட்டு அவங்களா போயிடுவாங்க. சும்மா சின்ன பிரச்சனை இருக்கும், அல்லது வருமான பத்தில ஏதாவது முயற்சி பண்ணி அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அங்க போய் உட்காந்து சிரமப்படுவாங்க. கஷ்டமான வேலையா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல கேட்டு ஆண்டவர் சொன்ன பிறகுதான் நம்ம வேலையே மாத்தணும். சொல்றது விளங்குதாங்க. கடந்த 2 வாரத்துக்கு முன்பு ஒரு சகோதரர் நல்ல கிட்டத்தட்ட ஒரு 15, 20, 25 வருஷமா ஒரே வேலை தான் செய்கிறார். அதுல ஆண்டவர் எந்த பிரச்சனையும் தடை இல்லாம நடத்திக்கிட்டு வர்றார்.
திடீர்னு அருகாமையில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்ட்டு ஒரு பெரிய கம்பெனி அங்கே போயிட்டு சும்மா அப்படியே கிளீனிங் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். நல்ல சம்பளம், மாதமானால் என்ன செய்கிறாங்க, இதில் போடுறாங்க, சம்பளம் பிடிச்சி பிஎஃப் கொடுக்குறாங்க. இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வேலைக்கு அங்கே நான் போயிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை. அந்த போன காரியத்தில் அந்த செய்கிற புதுசாக போன வேலை சமாதானம் இல்லை. ஆனாலும் சரி ரைட் அப்படின்னு விட்டுட்டு தொடர்ந்து ஒரு வாரம் அந்த அவர் என்கிட்ட சொன்னது நிமித்தமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வாரம் கழித்து சொல்கிறாரு, அந்த வேலையை விட்டுட்டு ஒரே வாரம் தான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் சொல்கிறார், 2 நாள் ஒன்றும் பிரச்சனை தெரியல. 3ஆவது நாள் என்ன செய்கிறாங்க, உட்கார விட மாட்டுறாங்க. மேலே 3ஆவது மாடி ஏறி டீ கொடுன்றாங்க. இங்கே போயிட்டு அதை கிளீன் பண்ணுன்றாங்க, இதை கிளீன் பண்ணு, அதை செய், இதை செய், அதை பண்ணு, இதை பண்ணு, இஷ்டத்துக்கு அலைய விடுறாங்க. கூடுதலாக ஒரு வேலையை சொல்லியிருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமானா பொங்கல் செய்து அங்கே பக்கத்தில் ஒரு விக்கிரம் இருக்குது, அங்கே கொண்டு போய் அந்த பொங்கலை வச்சு வரவங்க போகிறவங்களெலாம் கொடுக்கணுன்றாங்க. சோத்திரம், விளங்குதுங்களா உங்களுக்கு? ஹலோ. அப்போது தொல்லையை சகிக்க முடியாமல் அப்போ திரும்ப இந்த பழைய வேலைக்கே திரும்ப வந்துட்டு சொல்கிறாரு, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ மன நிறைவாக இருக்கு. ஏன்னா எதில் தேவன் நடத்துகிறாரோ அதில் இருந்தால் தான் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். நமக்கு ஒரு வருமானம் குறைவாக இருந்தாலும் சரிதான், அதில் ஒரு நிறைவு இருக்கும். கைகளை வைத்து நல்லா சத்தமாக சொல். இப்போ தேவன் நடத்தலை விட்டுட்டு வேற எங்காவது போய் அலைஞ்சா சோத்திரம் பல சிரமங்களை பல தொல்லைகளை நாம் அனுபவிக்க வேண்டியது வரும். தேவ நடத்த இல்லாமல் செய்யக்கூடாது. எதையும் ஆண்டவர்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது. இது தோணுது செய்கிறேன், அவங்க சொன்னாங்க செய்கிறேன், அவங்க கூப்பிட்டாங்க போயிட்டேன். ஸ்தோத்திரம். இந்த கம்பெனி இன்னொரு கம்பெனிக்காரன் கூப்பிடுவான், அவன் கூப்பிட்டாங்க நான் போயிட்டேன். இந்த மாதிரிலாம் நம்ம பிரியமானவர்களே இருந்தோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சில பேர்லாம் பாருங்க, உள்ள வேலை செய்கிற இடத்துல உள்ளேயே உட்காந்துட்டு இருப்பான். உன்னை குத்தி குத்தி என்ன பண்ணுவான், அங்கே வேலை நல்லா இருக்கு, இங்கே வேலை நல்லா இருக்கு. நல்லா இருந்தால் அவன் போக வேண்டியதானே, நல்லா இருந்தா அவன் போக வேண்டியதான். நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருப்பான், எதுக்கு, எப்படியாவது உன்னை வெளியில் கலப்பணும். சோத்திரம், வெளியில் புரியுதா உங்களுக்கு? உன்னை வெளியில் கலப்பிட்டு அவன் உட்காந்துட்டு இருப்பான், அங்கேயே தான் இருப்பான். 10 வருஷம் ஆனாலும் அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். என்னடா எப்போவோ சொன்னால் இன்னும் அங்கே தான் இருக்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஆனால் வரவன் ஒருத்தரையும் அவன் உள்ளே இருக்க விட மாட்டான், வரவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டே இருப்பான். சின்ன வேலையோ பெரிய வேலையாக, நம்ம என்ன பெரிய எல்லாரும் கவர்மெண்ட் வேலையை செய்கிறோம், லட்சக்கணக்கில் சம்பளத்துக்கு, பெரிய பெரிய கம்பெனியில் ஆஃபீஸில். ஏதோ கொடுக்கப்பட்ட வேலையை உங்களுக்கு தகுதியான வேலையில் நீங்கள் செய்யணும். அதிலிருந்து ஒரு மாற்றம் அப்படின்னா அதை ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்யணும். ஆண்டவரே, இந்த வேலையில் இந்த மாதிரி தொல்லைகள் இருக்குது, இடையூறு இருக்குது, சம்பள உயர்வு இல்லை, சில பிரச்சனைகள் இருக்குது, இந்த வேலையை விட்டுறலாமா, வேறு வேலைக்கு நான் போகலாமா, என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். சொல்கிறது விளங்குதாங்க? தேவ நடத்தலோடு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த வேலைக்கு போகும்போது அந்த தேவ நடத்தி ஒரு வார்த்தை கிடைச்சு ஒரு மனநிறைவோடு, ஸ்தோத்திரம். வார்த்தைன்னு எப்படின்னா, எனக்கு ஏற்ற மாதிரியே வேறு வார்த்தை வரும், இவங்களுக்கு ஏற்றதான் அந்த வார்த்தையை திரித்து கொள்வாங்க. அப்படி திரித்து கொள்ளக்கூடாது. வார்த்தை ஆண்டவர் ஒரு விஷயத்துக்காக பேசியிருப்பார். இவங்க உட்கார்ந்துருக்கிறது பூரா இந்த மூட்லேயே இருக்கிறதுனால அந்த வார்த்தையை தனக்காக எடுத்து திரித்து கொள்வாங்க. அப்படியெல்லாம் திரித்து கொள்ளக்கூடாது. திட்டமா தெளிவா சரியா ஆண்டவர் பேசியிருக்க வேண்டும். அப்பதான் என்ன செய்யணும், நம்ம அந்த காரியத்திற்கு நீங்க போகணும். அப்ப அங்க போனா அங்க வேலையில் சில பிரச்சனைகளோ சில இடையூறுகளோ சில தொந்தரவுகளோ உங்களுக்கு இருக்கும்னு சொன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே இங்க இருக்கிற இந்த வேலையில் இந்த நெருக்கடி பிரச்சனை நீங்க சொல்லி உங்கள் சமூகத்தில் ஜெபித்து கேட்டு வந்தேன், உங்க நடத்தலோடு வந்திருக்கிறேன், தயவாய் எனக்கு இறங்குங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி அந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அப்படி ஒரு காரியத்தையும் ஜெபம் பண்ணி போங்க, ஒரு காரியத்தையும் ஜெபம் பண்ணி கேட்டு செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளானாலும் சரி, ஸ்கூல் மாறுறோம், காலேஜ் மாறுறோம், இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, நம்ம செய்திடக்கூடாது. நல்ல கருத்தா ஜெபம் பண்ணி கருத்தா கேட்டு ஆண்டவரிடத்துல என்ன அனுமதிக்கிறார் ஆண்டவர், என்ன கர்த்தர் விரும்புகிறார், அதை தான் நம்ம கேட்டு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு?
ஒரு படிப்பு காரியமானால் அடுத்தது இன்னும் மேல் படிப்பு படிக்கிறேன்பாங்க சில பேர், இன்னும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன். எதுவானாலும் நம்ம ஆண்டவரிடத்துல காத்திருந்து ஜெபித்து, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அந்த அனுபவம் இருந்தா உங்க வாழ்க்கையை ஒருவரால் அசைக்க முடியாது. ஏன்னா நீங்க அந்த நெருக்கத்தில் எந்த சூழ்நிலையில நீங்கள் போனாலும் உங்கள் ஆண்டவர் நடத்தலோடு நீங்க போயிட்டே இருக்கிறீங்கன்றனால, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு கூப்பிடும் போதெல்லாம் உன் ஜெபத்துக்கு பதில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? கரங்களை வைத்து நல்லா முழு பலத்தோடு சொல்லு. அதனால எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஜெபம் பண்ணி கேட்டு செய்து கற்றுக்கொள்ளுங்க. குடும்ப வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் சும்மா இல்லை. இன்னும் நிறைய பேர் திருமணத்துக்கு இருக்கிறீங்க, புரியுதா? பெற்றோர் இருக்கிறீங்க, பிள்ளைகள் இருக்கிறீங்க, இஷ்டத்துக்கு அவங்க சொன்னாங்க பிள்ளையை கொடுத்துட போறேன், இவங்க சொன்னாங்க பையனை கொடுத்துட போறேன், அப்படியெல்லாம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? தேவன் நடத்தி கர்த்தரிடத்திலிருந்து திட்டமான வார்த்தை தெளிவான நடத்தல் வந்து செய்தா அந்த காரியத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே நீங்க சொல்லி இந்த காரியத்தை செய்திருக்கிறோம், நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னா உங்க குடும்ப வாழ்க்கை என்ன செய்வார்? அதுல வருகிற குறை நிறைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நடத்தினதுனால, கர்த்தர் சொன்னதினால கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சுக்கிட்டே வருவார், அதை அங்கீகரிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் சொன்னபடியெல்லாம் நீங்க செய்து முடிச்சுட்டு, நோவா எலியா என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு அப்பா சமூகத்தில் ஜெபிக்கிறார். உடனே பதில். மோசே ஆசாரிப்பு கூடாரம் பூரா ஆண்டவர் சொன்னபடியே செய்து முடிச்சுட்டு அவர் சமூகத்தில் ஜெபித்தான். தெய்வ மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று என்று நம்ம பார்க்கிறோம். உடனே அங்கீகாரம் கொடுக்கிறார், உடனே இந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நோவா பேழையை கட்டுறார், உள்ள விட்டு பத்திரப்படுத்துறார். ஆண்டவர் சொன்னபடிதான் நோவா பேழையை ஆயுதப்படுத்தினார். பிறகு நோவா பேழையிலிருந்து வெளியில வாழ்றார். நோவா பேழையிலிருந்து வெளியில வந்த உடனே அவனையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நோவாவையும் அவன் குடும்பத்தை என்ன பண்ணார்? ஆண்டவர் அங்கீகரித்தார். ஏன்னா நான் கட்டளையிடபடியே எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்தான். நோவா நான் சொன்னபடியே எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்தான், என் கட்டளையிடும்படியே எல்லாவற்றையும் செய்து முடித்தான். ஸ்தோத்திரம். சொல்றது புரியுதுங்களாங்க? இப்ப தேவன் சொன்னபடியே எல்லாவற்றையும் செய்ய கற்றுக்கொள்ளுங்க, உன் ஜெபத்துக்கு பதில் வரும். ஸ்தோத்திரம். சொல்லி ஆண்டவர் சொல்லாத ஒன்றை நீங்க செய்திருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நீங்க சொல்லாம இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், நீங்க நடத்தாம இந்த காரியத்தை செய்தேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இரக்கம் செய்யுங்க, தயவா என்னை அடுத்த கட்டத்துக்கு என்னை நடத்தி கொண்டு போங்க. கண்ணீர் வடிச்சா கிருபை கொடுத்து நடத்துவார். சோத்ரம். அல்லேலூயா. சரி, கண்ணீர் வடிக்கிறோமே மன்றாடுகிறோமே என்பதற்காக என்ன செய்வார் ஆண்டவர்? இங்க பாருங்க, ஆண்டவர் நடத்துதலோடு அவங்க அந்த இதுல இருந்து புறப்பட்டு வராங்க. இதிலிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. செங்கடல் முன்னாடி நிக்க முடியல, எதிரிகள் எதிர்த்து வராங்க, முன்னாடி நிக்க முடியல. யார் நடத்தி வர்றது? யார் நடத்தி வரான்னு கேட்டேன். ஆண்டவர் சொல்லி ஆண்டவரோட நடத்தலோடு வந்துட்டு இருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவே இல்லைங்க. எந்த காரியம் அவர்களுக்கு முன்பாக நிற்கல. கர்த்தர் பலமா கிரியை செய்கிறார், கர்த்தர் பலமாய் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு இடத்துல மாத்திரம் ஆண்டவர் சொல்றாரு, நான் இவங்களோட இல்லை, அவங்கள மலை மேல ஏறி போக வேண்டாம்னு சொல்லுன்றார். ஆனா என்ன செய்தாங்க? இவங்க துணிந்து ஏறி போனார்கள், புறமுதுகு காட்டும்படி அடி வாங்கி திரும்பி ஓடி வந்தாங்க. சொல்றது விளங்குதாங்க? புறமுதுகு காட்டும்படி அடி வாங்கி ஓடி வந்தான். இதுதான் வசனம். இன்னைக்கு எவ்வளவு பேர் வசனத்தை ஏற்றுக்கொள்றது இல்லை தெரியுங்களா? இப்ப பேசப்படுகிற வசனங்களை ஏற்றுக்கொள்ள. ஏன்னா அந்த அளவுக்கு சில பேருக்கு என்ன சுயங்களும் மாம்சீகங்களும் இருதயத்துல கொழுப்பு அடைந்து போயிருப்பதினால பிசாசா இருதயத்தை கவ்வி பிடிச்சு வச்சிருக்கிறான். வசனத்துக்கு மட்டும் செவி சாய்க்காத அப்படின்னு. வசனத்துக்கு எப்போ ஒருத்தன் செவி சாய்க்கிறானோ, எப்போ ஒரு சகோதரி செவி சாய்க்கிறார்களோ, உடனே அவங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். வசனத்துக்கு இருதயத்தை விட்டு கொடுக்காம அதை எந்த அளவுக்கு அவன் கடினப்படுத்தி வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பிசாசு ஆளுகை செய்து வைத்திருக்கிறான்னு அர்த்தம். வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். வசனம் தேவனுடையது, கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வசனம் வல்லமை உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அவருடைய வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். சாலமோன் ஆலயத்தை கட்டுறார். ஆண்டவரே, எங்க அப்பாவுக்கு நீங்க வார்த்தை கொடுத்தீங்க, அதையெல்லாம் இன்னைக்கு என்னுடைய கரத்தினால செய்து முடித்திருக்கிறேன், இந்த ஆலயத்தை ஆசீர்வதிங்கன்னு ஆண்டவர் வானத்திலிருந்து அக்கினினால பதில் கொடுத்து அந்த ஆலயத்தை கத்தர் நான் ஆசீர்வதிப்பேன், இந்த இடத்துல நான் இருப்பேன், இங்க ஏறெடுக்கப்படும் ஜெபத்துக்கெல்லாம் பதில் தருவேன் என்று உடனடியாக கத்தர் அந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவனிடத்துல நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, தேவ நடத்தலோடு இருங்க. விளங்குதா வசனம்? விளங்குதா தம்பி? புரியுதா எல்லாருக்கும்? தேவ வார்த்தை, தேவ நடத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னபடி கிரமமாய் செய்து முடித்து ஜெபித்தான். கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். நீங்க ஆண்டவர் சொன்னபடி ஒவ்வொரு காரியங்களையும் செய்துட்டு, ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே வருவார். உங்க காரியங்களை அங்கீகரித்து கொண்டே வருவார். உங்க காரியங்களோடு தேவன் தம்முடைய கிரிகளை நடப்பித்து கொண்டே வருவார். தேவன் நடத்தாம, தேவன் கிரியை செய்யாம, தேவன் சொல்லாம, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எனக்கு தோணுச்சு, அதனால உன் இஷ்டத்துக்கு நீ செஞ்சா உன் வாழ்க்கையே நாளைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடும். உங்க வாழ்க்கை எப்படி ஆயிடும்? ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடும். தடுமாற்றமான வாழ்க்கையா போயிடும். தள்ளாடிக்கிட்டே இருக்கிறதா இருக்கு உங்க வாழ்க்கை. ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்துல கேட்டு செய்தால் ஒரு நாளும் நீங்கள் தள்ளாடுவதில்லை. அல்லேலூயா. என கர்த்தர் கூட இருப்பார். அவர் கரம் நம்மளோடு கூட இருந்து வழி நடத்தும். ஆமென். அல்லேலூயா சொல்லணும். ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தேவன் சொல்லாமல் சில காரியங்களை உடனடியாக நம்ம ஜெபிக்கணும். இந்த காரியம் எப்படிப்பட்டது? முதல் காரியம் எப்படிப்பட்டது? தேவன் சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டு ஆண்டவர் வார்த்தை கொடுத்து ஆண்டவர் நடத்தி நம்ம செய்யும் போது ஜெபத்துக்கு பதில் வரும். சில காரியங்கள் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து, ஆண்டவரே அதை செய்யலாமா, இதுவா அதுவா அப்படின்னு நம்ம பொறுமையா சில காரியங்களை கேட்க தேவையில்லை, உடனடியா நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ நடத்துதல் அந்த காரியங்கள் இதுக்கு சில பிரச்சனைகளுக்கு, அதாவது இந்த ரெண்டாவது ஜெப குறிப்புல பாத்தீங்கன்னு சொன்னா, நெருக்கடி வருதுன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில. உதாரணத்துக்கு ஒரு நெருக்கடி வருது அப்படின்னா, அந்த நேரத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே இந்த நெருக்கடி மாறுவது உங்க சித்தமா அப்படிலாம் கேட்க முடியாது. இந்த பிரச்சனை மாறுவது முதல் சித்தமா? திடீர்னு அமலேக்கியர் என்ன பண்ணிட்டாங்க? இஸ்ரவேலரை தாக்கும்படி உள்ள வந்துட்டாங்க. அப்ப மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிக்க போல உடனடியா மலையின் மேலே போய் ஏறி இந்த அமலேக்கியருடைய கையிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று கையை உயர்த்தி நின்றார். சொல்றது விளங்குதாங்க? ஜெபத்தினுடைய தன்மைகளை எப்படி எந்த விஷயத்திற்காக ஜெபிக்கணும்ன்றத நீங்க புரிந்து ஜெபிச்சீங்கன்னு சொன்னா உங்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஜெபத்துக்கெல்லாம் நீங்க பதில் பெற்றுக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில திடீர்னு ஒரு நெருக்கடி வருது, திடீர்னு ஒரு சோதனைகள் வருது, திடீர்னு ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே நீங்க கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு உங்க கைகளை தேவனுக்கு முன்பாக உயர்த்துவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அமலேக்கியனை முறியடிப்பார். யெகோவா நிசி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமா தருவார். அவர் சொல்றது புரியுதுங்களா? முழங்கால் படிக்கிடணும். நெருக்கடி நேரங்கள்ல, பிரச்சனை சூழ்நிலைகள் கஷ்டமா இருக்கிற நேரங்களில, வேதனை துன்பங்கள் வந்திருக்கிற நேரங்களில என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்துல ஓடி போய் ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க அப்படின்னு என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்துல நம்ம கரத்தை உயர்த்தி கர்த்தர் சமூகத்துல ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, முதல் சொன்ன குறிப்பு புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஒரு வேலை மாறுறோம் அப்படின்னா புது வேலைக்கு போகும்போது உன் நடத்தின்படி போறேன்ப்பா என்னை ஆசீர்வதி. ஒரு வேலை தொடங்குறோம், ஆண்டவர் உங்கள் நடத்தின்படி தொடங்குறேன், இந்த வேலை இந்த தொழில் ஆசீர்வதிங்க, தேவன் ஆசீர்வதிப்பா. ஒரு திருமண காரியம் கர்த்தர் நடத்தலோடு கூட நம்ம என்ன செய்கிறோம்? பசங்க மேலே போடுறோம், அந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு ஆண்டவர் நடத்தலோடு செய்து திருமணத்தை எல்லா வேலையும் ஒழுங்குபடுத்தி திருமண நாளிலே ஆண்டவரே இந்த திருமணத்தை நீங்க ஆசீர்வதித்து பெண்ணை மாப்பிள்ளை இந்த திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிங்கன்னா கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு வீடு ஆண்டவர் நடத்தலோடு நம்ம வாங்குறோம், மாறுறோம், ஏதாவது செய்கிறோம், அந்த வீட்டில் போய் குடி புகுந்து ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதிங்க அப்படின்னா கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார்.
ஸ்தோத்திரம். ஆனா சில காரியங்கள் நாம் என்ன செய்ய தேவையில்லை, கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உடனடியா கத்துறதுக்கெல்லாம் பதில் செய்வார். நெருக்கடிகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள், புரியுதா உங்களுக்கு, கண்ணீர்கள், வேதனைகள், துக்கங்கள், மனக்கவலைகள் வரும்போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? உடனடியா ஜெபிக்கணும். எசேக்கியேல் ராஜா சனிகரிப்பு வந்துட்டான், உடனடியா போய் கர்த்தருடைய ஆலயத்துல ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, நீங்கள் இரக்கம் செய்யுங்க. சனிகரி பேசின எல்லா காரியங்களையும் நீ கேட்டிருக்கிறீரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் போய் எசேக்கியேல் ராஜா ஜெபித்த அந்த இரவே கர்த்தர் ஒரு மகிமையான அற்புதத்தை, சத்துருவின் கையில் இருந்து தேவன் அவனை காப்பாற்றுகிறத பார்க்கிறோம். காப்பாற்றினாராங்க. சோத்ராமா. உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு, ஒரு பிரச்சனை, எதிர்பார்க்காத பிரச்சனை வந்துருச்சு. நான் கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படிக்கிட்டு பாரு, ஆண்டவரே இப்படி நான் நினைக்கவே இல்லை, இப்படி ஒரு சூழ்நிலையப்பா, இப்படி ஒரு நெருக்கடி இருக்கே, இல்லை தேவையில்லாம என் மேல என்ன செய்யறாங்க, ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாங்களே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு வேலை செய்யற இடத்துல திடீர்னு என் மேல எரிச்சலா இருக்கிறாங்களே, பகையா இருக்கிறாங்களே, போராட்டமாக இருக்கே, பொருளாதாரத்துல திடீர் நெருக்கடிகள், மனுஷரால போராட்டங்கள், திடீர்னு எதிர்பாராத சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில வரும் இல்லையா? நிறைய நேரங்கள்ல நம்ம அதை சடிதியில சந்திக்கிறோம். அப்போ தேவனுடைய சமூகத்துல தான் நம்ம முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருக்கு நேராக கையை உயர்த்தி ஜெபிக்கிறவங்களா இருக்கு. உடனே கர்த்தர் கிரியை செய்வார், உடனே கர்த்தர் பதில் தருவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மோசே அதிக நெருக்கம் வந்தபோது மோசே ஜெபித்தார் அமலேயர்களுக்கு. அதே போல தாவீதுக்கு எல்லா பக்கம் நெருக்கங்கள் வந்த போது என்ன பண்ணார்? ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து என்ன பண்ணார்? ஆண்டவரே, நான் தண்டின் இடத்தில் போலாமா, இதெல்லாம் நான் திருப்பிக் கொள்வேனான்னு கேட்டார். போ, உடனே போ, எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதனாலதான் அவன் சொல்றான், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து விட்டார். நெருக்கத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே நெருக்கமா இருக்கிறேன், ஆண்டவரே வேதனையா இருக்கிறேன், இப்படியே பிரச்சனையா இருக்கு, கர்த்தர் அனுமதிச்சிட்டாருன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நெருக்கத்துல கர்த்தாவே, இந்த நெருக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, எதிரி எங்களை நெருக்குகிறான், பிரச்சனை எங்களை தேவையில்லாமல் நெருக்கிறது, பண தேவைகள் எங்களை நெருக்குகிறது இல்லையா? மனிதர்கள் நெருக்கிறார்கள், சொந்த பந்தங்கள் நெருக்கிறார்கள், வேலை செய்யற இடத்துல நெருக்கங்கள், எங்க எல்லாம் உங்களுக்கு நெருக்கங்கள் வருது, எதிர்ப்புகள் வருது. ஹலோ, ஜெபம் பண்றீங்களா? முதல்ல நீங்க நெருக்கம் வரும்போது அந்த பிரச்சனையை பத்தி என்ன பண்ணுவோம்? ஒரு ஆள்கிட்ட போய் நீ 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசாம விட மாட்டீங்க. அந்த பிரச்சனையை பத்தி சொல்றது, பிள்ளைகளா இருந்தா அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, பசங்க பிள்ளைங்க மனைவியா இருந்தா கணவன்கிட்ட போய் சொல்லுவாங்க, சில பேர் எங்கிட்டையும் வந்து சொல்லுவீங்க. சோத்திரம். பைசலா எங்கள்கிட்ட சொன்னாவது நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இல்லை சொந்தக்காரன், தெரிஞ்ச நண்பர், எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இந்த கதையை 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவோம். நீ அதுக்கு பதுவா எங்க பேசுறாலும் உனக்கு பதில் இல்லை. அது 10 பேருக்கிட்ட போய் அவங்க உன்னை பத்தி சொல்லி குறை சொல்லி இப்படியாமல்ல, அவங்களுக்கு அப்படியாமல்ல, அவங்களுக்கு பிரச்சனையாமல்ல, அது அந்த அவங்களுக்கு இந்த மாதிரி காரியமா இல்லைன்னா உன்னை பத்தி தூற்றி தெரிஞ்சுட்டு தான் இருப்பாங்க. சொல்றது விளங்குதா? ஆனா தேவ சமூகத்தில் இப்படி போய் அங்கங்க நின்று 1/2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணி 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணத கர்த்தர் சமூகத்துல போய் நீ முழங்கால் படிக்கிட்டு உன் பிரச்சனைகளை சொல்லி நீ ஜெபித்திருப்பாயானால் கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு உடனடியா தீர்வு செய்வார். உடனடியான பதில் வரும். உடனடியான பதிலை நீங்க பார்த்திருக்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த அனுபவம் இருக்கா? எந்த அனுபவம் இருக்கா? எந்த அனுபவம் தான் நமக்கு இருக்கு? மற்றவங்கள்ட்ட போய் உட்காந்து 1/2 மணி நேரம் சொல்லுங்க, கதை சொல்ற அனுபவம் தான் இருக்கு. ஸ்தோத்திரம். இந்த வேலையில நெருக்கமாக தான் ஓடுறேன், குடும்பத்தில் பிரச்சனையோடு ஓடிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். பாருங்க, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு மாறணுமே அப்படின்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. நிறையா ஓடுறேன், நிறைய டைமே இல்லை, அதனால கிடைக்கிற நேரமே கொஞ்ச நேரம் தான் சொல்லிட்டு செல்லில் 1 மணி நேரம், டிவியில் 1 மணி நேரம், ஊர் சுற்றுறதுல பல மணி நேரம்,
இப்படிலாம் நேரத்தை செலவழிக்க விரும்புறாங்க. சண்டே ஒரு நாள் தான் சொல்லி சில பேர் என்ன செய்யறான், நைட்டு போவான் 9 மணிக்கு போயிட்டு ராத்திரி 11, 12 வரைக்கும் சுத்திட்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ், அது போயிடக்கூடாது, அந்த நாள் போயிடக்கூடாது, பிடிச்சி வை ஞாயிற்றுக்கிழமைய. விளங்குதா இல்லைங்களா? ஹலோ, இன்னைக்கு நிறைய அப்படி அலையிறாங்க, வண்டி எடுத்துட்டு கார் எடுத்துட்டு குடும்பமா என்ன பண்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு போயிடக்கூடாது பிடிச்சி வை அப்படின்னு 12 மணி வரைக்கும் சுத்துற ஆட்கள் இருக்கிறாங்க. ஹோட்டலுக்கு போய் அங்கே போய் ஐஸ்கிரீம் கடைக்கு போய் சுற்றி கித்தி 12 மணிக்கு 1 மணிக்கு வந்து வீட்டில் படுத்து அப்புறம் நாளைக்கு எழுந்து அதே பிரச்சனையை தான் போய் சந்திக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. சொல்றது விளங்குதாங்க? ஆனால் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் குடும்பம் உட்காந்து ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒரு வாரமாக சில பிரச்சனைகளாக இருந்தது, நாளைக்கு நான் வேலைக்கு போகிறேன், நாளையிலிருந்து இந்த பிரச்சனைகள் காணப்படாதபடி கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து போனால் கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார். கரங்களை தட்டி நல்லா சொல்லுங்க பார்ப்போம். விளங்குதா? புரியுதா இல்லையா? சோத்திரம். ஜெபம் பண்ணுறீங்களா? அப்படி ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். உங்கள் வீட்டுக்கார் வேலை பிரச்சனையை பற்றி சொன்னால் ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்கள் குடும்பத்துக்குள்ள பிள்ளைகள் படிப்பு காரியத்தில் ஏதோ முடியல, கஷ்டம் அப்படி இப்படின்னு வருத்தப்படுதா, அதை உடனே கவனமாக கேட்டு ஜெபம் பண்ணுறீங்களா? எல்லா விஷயத்துக்கு கருத்தா ஜெபிக்கிறீங்களான்னு கேட்குறேன். ஏன் ஜெபிக்கிறேன்னா நீங்கள் ஆமே நல்லையா சொல்லலாமே கையை உயர்த்தி. ஜெபம் இருக்கா? ஜெபம் பண்ணுறோமா? குறைகள் அண்ணால் பாருங்க, ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் வார்த்தை வந்து, இப்போ ஏலி அங்கே இருந்தார், அவர் ஒரு தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடியவர் தான். வந்து ஆண்டவர் உன்னை ஜெபிக்க சொல்றார், பிறக்கிற பிள்ளையை உனக்கு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க சொல்றார், அப்போ உனக்கு கற்பத்தின் கனி திறக்கும், நீ போய் ஆண்டவரை பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணு அப்படிலாம் சொல்லலை. அவளுக்கு இருக்கிற குறை நீங்குவதற்கு உடனடியாக கர்த்தர் பாதத்தில் போய் தேவ சமூகத்தில் ஜெபித்தால், ஆண்டவரே இந்த குறை எனக்கு பெரிய வேதனையா இருக்கு, அழுது பார்த்தா ஊரார்கிட்ட, சொந்தக்கார்ட்ட, பந்தக்கார்ட்ட, அவங்க அம்மாட்ட, போனவங்கள்ட்ட, வந்தவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையும் அவன் அழுது பார்த்துட்டான். என்ன நடக்கல சொல்லுங்க, என்ன நடக்கல? பதில் வரலன்ற. ஐயோ, பதில் வந்துதா? வாய் திறந்து சொல்லுங்க, உங்களை தான் கேட்கிறேன், பதில் வந்துதான்னு? யார்கிட்ட சொல்லி வரல, அவங்க வீட்டுக்காரன் அழுது வரல. அப்ப இப்படிப்பட்ட சில குறைகளை யாரால நிவர்த்தி செய்ய முடியும்? யாரால நீக்க முடியும்? யார் நீக்குவா? தேவனாய கர்த்தர் மாத்திரம்தான் பிரச்சனைகளை நீக்க முடியும். புரியுதுங்களா? அவரால் தான் பிரச்சனையை நீக்க முடியும், அவரால் தான் பிரச்சனையை தீர்க்க முடியும். அறிஞ்சா பல நாளா குறையோடு இருந்தவ ஒரு நாள் கர்த்தர் சமூகத்துக்கு போயிட்டான். எத்தனை வருஷமா சில பேர் குறையோடையா வாழ்றீங்க. ஆண்டவர், என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை பார்த்ததே இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை பார்த்ததே இல்லை, ஒரு சந்தோஷமா மனநிறைவோடு வாழ்ந்ததில்லை, கடனோட வாழ்ந்ததில்லை, பிள்ளைகளோட வாழ்ந்ததில்லை, நல்ல வேலை காரியங்கள் பார்த்ததில்லை, கணவன்மார்கள் ஓடிட்டே இருக்கிறோம், வேலையில் ஓடிட்டே இருக்கிறோம், ஒரு ரெஸ்ட் இல்லை, ஒரு இளைப்பாறுதல் இல்லை, இப்படிலாம் இருந்து என் வாழ்க்கையில நிறைவில்லை அப்படின்னா கர்த்தர் சமூகத்தில் போய், ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு நிறைவை தாங்கப்பா, நீங்க ஜெபிச்சு பாருங்க, உடனே அதுக்கெல்லாம் பதில் உண்டு. சொல்றது விளங்குதாங்க? கர்த்தர் பாதத்தில் கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்து பாருங்க. ஆனா நான் எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? சில பேர் அப்படியே அந்த குறைவான வாழ்க்கை. தேவன் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியவர், தேவன் தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். சொல்றது புரியுதாங்க? யார் தான் மாற்ற முடியும்? நாங்க 1 மணி நேரம் தொண்டை வலிக்க நேற்று மணிக்கணக்கில் வெள்ளிக்கிழமை கொடுத்த வார்த்தையா ஆண்டவருக்கு. வெள்ளிக்கிழமை ஒரு 10 நிமிஷம் உபவாச ஜபத்தில் சும்மா லைட்டாக டச் பண்ணிட்டு, அப்பவே எனக்கு ஆவியில் சண்டே செய்திக்கு தான் அதை ஆயத்தப்படுத்தணும்னு எண்ணம். ஆனாலும் கூட ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு வார்த்தை வேணுமேன்ட்டு ஒரு 10 நிமிஷம் கொடுத்துட்டு நிற்பாட்டிட்டேன். பிரைஸ்லாம் ஆண்டவர் நடத்தினா சண்டே கொடுக்கலாம். அப்போ ஜெபம் பண்ணி நேற்று உட்காந்து ஜெபம் பண்ணி ஆயத்தப்படுத்தி காலையில் ஜெபம் பண்ணி இப்போ தொண்டை வலிக்க பேசுகிறேன். நீங்கள் படிக்கட்டு இறங்கும்போது மறந்து போகிற ஆளெல்லாம் இருக்கிறாங்க. ஜெபமா நாங்களா அப்படின்ற ஆளெல்லாம் இருக்கிறாங்க. இல்லை ஜெபிச்சிருவோமா? சோத்திரம். சொல்றது விளங்குதாங்க? ஹலோ, அப்படி நிறைய பேர் உள்ள இருக்குது. ஜெபமா என்னன்னு கேட்குற ஆளுக்கு தான் உள்ள இருக்கிறாங்க. அரை மணி நேரம் கூட ஜெபம் பண்றது, கொஞ்சம் ஜெபமே இல்லாம போறது. வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் ஜெபம்,
அப்ப ஜெபம்னா இன்னும் ஆண்டது என்னமோ ஒரு வேலையாவோ அது ஒரு கஷ்டமாவே எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது தேவன் உங்க வாழ்க்கையை மாற்றுகிற இடம், தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவம். ஜெபம் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு உன்னத வழி. அதை முதல்ல நீ அறிவடைந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டே இருப்பியே, ஜெபத்துக்கு போயிட்டே இருப்பியே. சோத்திரம். உன் தேவைகளுக்காக எங்காவது தேவை வந்தால் கடைக்காரன்ட்ட ஓடுறோம், நகை கொண்டு போய் அடமான வைக்க அடகுக்காரன்ட்ட ஓடுறோம், அந்த அக்காட்ட வாங்கலாமா இந்த அண்ணன்ட்ட வாங்கலாமா ஓடுறோம். ஆனால் எல்லா தேவைகளும் உள்ள தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார், உன் குறைகளை நிறைவாக்குகிறவர். எத்தனை நாளை குறைவோடையே உட்கார்ந்து இருக்க போறோம் சொல்லுங்க. அல்லேலூயா. சரீர பலவீனத்தில் குறை, பொருளாதாரத்தில் குறை, பல பிரச்சனைகளில் குறை, பிள்ளைகளுடைய அந்த ஆசீர்வாதங்களில் குறை. கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படலாமே. புரியுதா உங்களுக்கு? ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கலாம். ஒரு வாரம் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அண்ணால் பொருத்தனை பண்ணால அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. வாரம் ஒரு நாள் ஜெபிக்கிறேன்ப்பா, 1 மணி நேரம் ஒதுக்கி இதுக்காக நான் ஜெபம் பண்றேன். என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த குறைகளை மாற்றுங்க ஆண்டவரே. தருத்திரம் என்ன ஓடி சம்பாதிச்சாலும் தருத்திரம், நிறைவில்லை, ஆசீர்வாதம் இல்லை, பலவீனங்கள் என்னை மேற்கொண்டுதான் இருக்கு, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. சொல்றது விளங்குதாங்க? ஒரு பொருத்தனை பண்ணி ஏன் ஜெபிக்க கூடாது? விளங்குதா? அதெல்லாம் பண்ண மாட்டோம். பல மணி நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா என்ன செய்ய மாட்டோம்? தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் மாத்திரம் அப்படின்னா அது என்னமோ கசக்கிற ஒரு அனுபவம் மாத்திரம். இப்ப கூட அற தூக்கத்துல போதை அடிச்ச மாதிரி தான் நிறைய பேர் உட்காந்துக்கலாம். இங்க உட்காந்து பாக்குற எனக்கு தான் அந்த வேதனை தெரியும். சோத்திரம். அப்படி உட்காந்து இருக்கிறாங்க. விட்டா தலகாணி போட்டா கொரட்டை சத்தம் இப்பவே கேட்கும். அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சோத்திரம். எனக்கு எப்படி இருக்கும் பாரு, யோசிச்சு பாருங்க. என்ன விட்டுருங்க, ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு நாள் என் சமூகத்தில் வந்து அப்படி தூக்க மயக்கத்தில் ஆன்னு உட்கார்ந்து இருக்கிறியே. அதான் சொன்னேன், இதெல்லாம் போன வாரம் தான் சொன்னேன், இதெல்லாம் கணக்கில் இருக்கு, ஜீவ புஸ்தகத்தில் கணக்கில் இருக்கு, லிஸ்டில் இருக்குமா எல்லாம். ஆமா, இங்க வந்து விழிச்சு நல்லா ஆர்வமா வசனத்தை கேட்க முடியல, வசனத்தை ஆர்வமா தாகமா கேட்க முடியல, இழுக்குது உள்ள. சோத்திரம். நம்மளையும் அவங்கள பார்த்தா நமக்கு தூக்கம் வந்துடும் பொழுது. அப்படிதான் ஒரு வாரமா அதே தான், ஒரே கேஸுக்கு தான், வேற எல்லாம் யாரும் இல்லை. அந்த 2-3 பேர் இருக்கிறாங்க, ரெகுலர் வர வேண்டியது. தூங்கி இப்படியே நம்மளை வந்து போதடிச்ச மாதிரியே நம்மளை பார்த்துட்டு போயிட்டு வரோம் பாஸ்டர். அதுவும் முடிஞ்சோன்னா இந்த கண்ணாடி டோரை பிச்சுக்கிட்டு ஓடுறாள்லாம் இருக்கிறாங்க. ஏன் நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணி, எங்கிட்ட வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரீங்க, ஜெபம் பண்ணிட்டு போனால் என்ன, உங்களுக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணி வரோம், எங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனால் என்ன. ஸ்தோத்திரம். சொல்றது விளங்குதாங்க? ஒரு 10 நிமிஷம் காலம். இன்னைக்கு 5:45 ஆராதனை. எத்தனை பேர் 5:45? திருவிருந்து வாரம் மாசம் சொல்ல முடியுமா? திருவிருந்து வாரம் 5:45 சொல்லியிருக்கிறோம் இல்லையா? ஒரு காலவர் முன்னாடி வச்சாதான் நம்ம திருவிருந்து நேரத்துக்கு சரியா இருக்கும். எவ்வளவு பேர் வரவே இல்லையே நீங்க 5:45. எல்லாம் 6, 6:15, 6:20 வரைக்கும் வரீங்க. ஸ்தோத்திரம். போன வாரம் தான் சொன்னோம், இப்படி நிர்விசாரமா ஆண்டவர் சமூகத்தை தேடாத, உற்சாகமா தேடு, ஆண்டவருக்கு நேரத்தை கொடு, பயபக்தியா இருன்னு. எந்த அளவுக்கு அந்த வசனத்தை ஞாபகம் வச்சு இந்த வாரம் செய்யறீங்கன்ற. ஹலோ, வசனம் வேலை செய்தா, போன வாரம் கேட்ட வசனத்தை நீ கொஞ்சமாவது கிரியை செய்தாதான் இந்த வாரம் கத்தர் கொடுக்கிற வார்த்தை வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கும். சத்தமே வரமாட்டேன். கையை உயர்த்தி நல்லா சத்தமா, போன வாரம் கேட்ட செய்திக்கும் பலன் ஏதாவது நீ ஒரு கிரியை நடப்பிச்சிருக்கணும். தேவனுக்கு பயந்து சில விஷயங்களை நீ செய்கிற ஆளா இருக்கணும். போன வாரம் செய்தி ஞாபகம் இருக்கா? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்றீங்க? அதுக்கு இப்படி அசதியா, நிர்விசாரமா, நசல் கொண்டதா, தூக்கத்தோட, களைப்போட எல்லாம் ஆண்டவருக்கு நான் எதையும் கொடுக்க கூடாது. உற்சாகமானத கேட்டீங்கள். அல்லேலூயா. பயபக்தியோடு இஷ்டத்துக்கு பேசிட்டு பயம் இல்லாம காணப்படக்கூடாது. இந்த மாத வாக்குத்தத்தமே அது. ஆனாலும் எனக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இதான் இந்த மாத வாக்குத்தத்தம். தேவனுக்கு பயந்துருங்க. போய் போன வாரம் செய்தி கேட்டு இந்த வாரம் எத்தனை பேர் பயந்து தேவனுக்கு நடந்தோம்? சத்தமே வர மாட்டேங்குதாங்க. இப்ப கேட்கிற செய்திக்கு எத்தனை பேர் போய் ஜெபிக்க போறோம்? ஆமா, ஜெபந்தான் என் வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். நம்பிக்கையோட ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும்.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையின் மாற்றங்களுக்காக பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. விளங்குதா இல்லையா? ஸ்தோத்திரம். அதே போல முன்னாடி சொன்ன ஜெபத்தையும் மறந்துடக்கூடாது. இந்த ஜெபத்தை மட்டும் நம்மால் மெயின்ல வச்சுக்குவான். இதை மட்டும் மெயின்ல வச்சுக்குவாங்க. ரெண்டாவது குறிப்பு, மூணாவது குறிப்பு விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன குறிப்பு விட்டுருவாங்க. என்னது என்னது? சில காரியங்கள் என்ன பண்ணணும்? வேலை, முக்கியமான நம்ம வேலை, வீடு மாத்துறது, வீடு வாங்கிறது, குடும்ப வாழ்க்கை காரியம், சிலதெல்லாம் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி கேட்டு ஆண்டவர் வார்த்தை பெற்று செய்யணும். பெற்று அந்த காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி, அப்பா நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்க எல்லாத்தையும் எனக்கு இரக்கமா வாய்க்க பண்ணியிருக்கிறீங்க, நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. மூன்றாவது காரியம், ஜெபத்திலே தேவ சித்தம் அறிவது. ஜெபத்திலே தேவ சித்தம் அறிவது. முதல் காரியம் எப்படிப்பட்ட காரியம்? தேவனுடைய நடத்துதலின்படி நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ வார்த்தை பெற்று தேவ நடத்தலின்படி நம்ம என்ன செய்யணும்? ஜெபிச்சா அந்த காரியத்தை தேவன் அங்கீகரிப்பார், அதுக்கு பதில் தருவார், அதை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஜெப குறிப்பில் பார்த்தோம், தேவன் சொல்லாமலேயே சில விஷயங்களை உடனடியான ஜெபங்கள் இருக்கு. உன் தேவைக்கு உடனடி தேவை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவசர உதவின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அவசர உதவிக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அப்பொழுது மறுஉத்தரவு கொடுத்து நீ அறியாது மெட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன். எரேமியா 33:3. புரியுதுங்களா? ஆம்புலன்ஸ் உடனே அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ற? 600 எவ்வளோ? 106 108. சோத்திரம். 108 உடனே அடிக்கிறோம். சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அது போல ஆண்டவருக்கு தான் உடனே அடிக்கணும். அவசர தேவை என்னது? என்ன அவசரம்? எங்க அடிக்கணும்? 333 அதிகாரம் 3வது வசனம், என்னை நோக்கி கூப்பிடு மறு உத்தரவு கொடுப்பேன் இருக்கிறார். சொல்லு. எரேமியா 33:3. ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களேன்னு ஆண்டவர் அவசர தேவை, அது உடனுடனே கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அவசர தேவைகள் உடனுடனே கையை உயர்த்தி ஜெபி. நெருக்கடியில, பிரச்சனையை, பிசாசு போராட்டத்தில் இருக்காத. சோத்திரம். குறையோடு இருக்காத. புரியுதுங்களா உங்களுக்கு? கருத்தா ஜெபம் பண்ணி கற்றுக்கொள்ளுங்க. ஜெபத்துக்கு பதிலை பெற்று ஆசீர்வாதத்தோடு வாழுவோம். ஆமென். அல்லேலூயா. வரமாட்டேன். மூன்றாவது ஜெப குறிப்பு என்ன சொன்னா? ஜெபத்திலே தேவ சித்தத்தை அறிவது. ஆபிரகாம் ஒரு ஜெபம் பண்றார், ஆண்டவரே எலியேசர் உமக்கு முன்பாக இருக்கிறான். இல்ல இல்லன்றார். அப்ப இஸ்மவேல் உமக்கு முன்பாக இருக்கிறான் அப்படின்றார். இந்த ஜெபத்துக்கு பதில் வரல. அவன் கேட்ட ஜெபத்துக்கு பதில் வரல, ஆனா பதில் வந்தது, மாறி பதில் வந்தது. எப்படி? ஆபிரகாம் ஒரு ஜெபம் பண்றாரு, அவன் கேட்ட ஜெபத்துக்கு பதில் வரல, ஜெபத்துக்கு என்ன வந்தது? பதில் வருது. ஆனா மாற்றமான ஒரு பதில் வருது. சொல்றது விளங்குதாங்க? என்ன கேட்டார் ஆபிரகாம்? எலியேசர், அப்புறம் இஸ்மவேல் உமக்கு முன்பாக இருக்கிறான், இவங்க எனக்கு பிள்ளைகளா இருந்துட்டு போட்டும்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு இவங்க அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு மாற்று ஜெபம் பதில் வருது. ஈசாக்கு உன் கற்ப பிறப்பானவனே உமனுக்கு சுதந்திரவாளியா இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்திலிருந்து பதில் வருது. சோத்திரம். சொல்றது புரியுதுங்களாங்க? அவனு கேட்கிறான், பதில் வரல. ஆனா பதில் வராம போறது வேற, பதில் வருது. அப்ப தேவ சமூகத்துல நீங்க ஜெப நேரத்துல தேவனுடைய விருப்பத்தை, அதாவது தேவனுடைய சித்தத்தை ஜெபத்துல நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நீ ஏதாவது போய் ஒரு காரியத்தை விண்ணப்பம் பண்ணிட்டு இருப்ப, நீ ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல கேட்டுட்டு இருப்ப. ஆண்டவர் சொல்லுவார், அதெல்லாம் மகனே, அதெல்லாம் மகளே, இதுல செய், இப்படி போ, இதை பண்ணும்பர். அப்ப நீ ஒப்பு கொடுத்தா, தேவ விருப்பத்துக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். இல்ல இல்ல ஆண்டவரே, லோத்து சொன்னான்ல, இந்த இடம் கொஞ்சம் பக்கமா இருக்கிறது, நான் இங்க போய் கொள்ளுகிறேன், இப்படி எல்லாம் கதை சொல்லக்கூடாது. அங்க போனா போ, அதை செய்யினா செய். உடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தானே, தேவ சித்தத்துக்கு தன்னுடைய வாழ்க்கைய உடனே ஒப்பு கொடுக்கிறான். தாவீது ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு பெரிய ஆசை, உங்க மேல ரொம்ப ஆசை, கொள்ள ஆசை, உங்க மேலதான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாமே, உங்களுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும். சொல்லுங்க. உங்களுக்கு ராஜா வான உடனே அவன் சொன்ன முதல் வார்த்தை அதுதான். எல்லா வேலையும் முடிச்சு வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது அவன் சொன்ன வார்த்தை அதுதான். அவன் இளைப்பாரி உட்கார்ந்து இருக்கும் போதான். ஹலோ, சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க. விளங்குதா? நல்ல பலமானவர். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் ஆண்டவரே. பதில் வருது.
ஆலயத்தை கட்டு, ஆனா நீ கட்ட மாட்ட. யாரு கட்டுவான்? உன் குமாரன் கட்டுவான். அப்ப தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பம் வேற. நீ இல்ல, உன் குமாரன் கட்டட்டும். அப்ப உடனே என்ன பண்றாரு தாவீது? தேவனுடைய விருப்பத்துக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். அதுதான் நம்ம செய்யணும். தேவனுடைய விருப்பத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். நமக்கு சில விருப்பங்கள் இருக்கும், நமக்கு சில ஆசைகள் இருக்கும். இதை செஞ்சா நல்லா இருக்குமே, அப்படி பண்ணா நல்லா இருக்குமே, இப்படி போயிட்டா நல்லா இருக்குமே, இதை பண்ணிட்டா நல்லா இருக்குமே, இதை நடந்துட்டா நல்லா இருக்குமே. அப்படி நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது சில காரியங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலாம், சில காரியங்களை கர்த்தர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? சொல்லி இருக்கிறாரான்னு கேட்கிறேன். வேண்டான்னு சொல்லி இருக்கிறாரா? மாத்தி செய்யின்னு சொல்லி இருக்கிறாரான்னு கேட்கிறேன். இப்படிலாம் அனுபவம் இருக்கா ஜபத்திலேன்னு கேட்கிறேன் உங்களை. ஒண்ணுமே வர மாட்டேங்குது. அல்லேலூயா வரல, ஆமெனும் வரல. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இந்த அனுபவம் எல்லாம் இருக்கா? ஜபம் பண்ணி இப்படி அனுபவத்தை பெற்றுக்கொள்றீங்களா? உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும். உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்களை. ஸ்தோத்திரம். நீங்க போய் ஜபத்தின் மூலமாய் தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை நீங்கள் அறிய வேண்டும். ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கும் போது தெரியும் கர்த்தர் இடைபடுவார். நம்ம சில காரியங்களை விரும்பி கேட்டிருப்போம், சில காரியங்களை விரும்பி சொல்லியிருப்போம். ஆண்டவர் மறுப்பார். வேண்டாம், இதை செய்யாத, இதை செய், இதை பண்ணு. நான் அங்கீகரிச்சது இதுதான். அதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி இறுதி ஜெபம் அதுதான். ஆண்டவரே, உனக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்கட்டும் அப்படின்னு ஆண்டவருக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய சமூகத்தில் சில காரியங்களாம் போய் நம்ம ஜெபிக்கும் போது அவருக்கு இன்னும் இருப்போமோ அப்படின்னு ஒரு ஆசை. நீங்கட்டுனா நீங்கட்டும், இல்லாட்டி இருக்கட்டும்ன்றார் ஆண்டவர். நீங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இரவிலேயே இந்த பாத்திரம் உன்னை விட்டு நீங்கும் அப்படி அனுமதிச்சார். அப்ப சில காரியங்கள் நமக்கு விருப்பங்கள் வேற மாதிரி திடீர்னு சரீரத்தில் இருக்கிற நமக்கு வரும். ஆனா தேவ சித்தம் என்ன அறிய போறார் பாருங்க. இதுதான் தெரிஞ்சு வந்திருந்தாலும் சரீரத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த தடுமாற்றம் வருகிறது. ஆனால் இதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு, இதை சரிபடுத்திக் கொள்வதற்கு தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார். ஹலோ, விளங்குதா? இந்த அனுபவம் எல்லாம் இல்லாம வாழக்கூடாதுங்க விசுவாசிகள். செய்தியை கேட்டு போறவங்களா இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையா மாறணும். சோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் போய் பல விருப்பங்கள் இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட போய் தெளிவுபடுத்திக் கொள்ளணும். ஆண்டவரே, இதுதான் உங்க சித்தமா, இதுதான் உங்க நேரமா, இதை நான் இப்படி செய்யலாமா, இதை இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டு அனுமதியை பெற்று தேவனுடைய விருப்பத்தின்படி உங்க வாழ்க்கையை செய்து பாருங்க. அந்த ஜெபங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய், அந்த காரியங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய், அந்த காரியங்கள்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாய் இருக்கும். அல்லேலூயா. அந்த மனிதர்கள் எல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்களுடைய வாழ்க்கை தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவே. தேவ சித்தம் அறிந்தால் நீ தேவ மனுஷனா இருப்ப, தேவ மனுஷியா இருப்ப நீ. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜெப அனுபவம் நமக்கு தேவை. ஜெபத்தில் பல அனுபவங்கள் இருக்கிறது. ஜெப அனுபவங்களை புரிந்து கொண்டு கருத்தாக நேர்த்தியாக கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு காரியங்களை ஜெபித்து விசுவாசிகளாகிய நாம் ஜெபத்துக்கு தேவனிடத்தில் பதிலை பெற்று ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? எழும்பி நின்று கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. நன்றி.